அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மானிய விலை மாடித்தோட்ட கிட் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் இயரே நான் இது வாங்கியிருந்தப்போ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ இதோட ப்ரைஸ் ரூ. 225 மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ இதோட ப்ரைஸ் என்னென்னலாம் கொடுக்குறாங்க, குவாலிட்டி எப்படி இருக்குது, எப்படி வாங்குறது, எப்படியெல்லாம் இது நடவு செய்கிறது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இது நம்ம நார்மலாக கடையில் வாங்குறதுக்கும் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மானிய விலையில் வாங்குறதுக்கும் வர்த்தா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக வர்த் தான். ஏன்னா க்ரோ பேக்ஸ்மே நம்ம தனித்தனியாக வாங்கும் போது விலையெல்லாம் அதிகமாக இருக்கும். இந்த மானிய விலை மாடித்தோட்ட கிட் வாங்குறதுக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸ், அதாவது தோட்டக்கலைத்துறை அலுவலகம் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அண்ட் போட்டோ கொடுத்து சப்மிட் பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு இந்த கிட்ட நீங்க வாங்கிட்டு வரலாம். அல்லது நீங்க வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கூட நீங்க போய் வாங்கிக்கலாம். நான் ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிட்டேன், கால் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கான கிட்டு தான் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் இந்த கிட்டு தேவைன்னா நீங்களும் லிங்க் வழியா போயிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக பேசிக்காக ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஃபில் பண்ணிடுங்க. இதோட ப்ரைஸ் ஒர்த் 900 போட்டிருக்காங்க. நமக்கு கொடுக்குற விலை பார்த்தீங்கன்னா மானியம் போக 450 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. இதே கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 225 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இப்போ 450 ரூபா. பட் இருந்தாலுமே மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது இது நல்ல டீல் தான். கிட்ல என்னென்ன பொருள் வரும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் காமிக்கிற எல்லா பொருட்களுமே வந்துடும். எக்ஸ்ட்ராவா பழச்செடி தொகுப்பு மட்டும் வேணும்னா பே பண்ணி வாங்கிக்கோங்க. உங்க ஊர்ல இந்த ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. உங்க வீட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றது காமிக்கும். கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க நேர்ல போய் ஆதார் கார்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு வரனாலும் வாங்கிட்டு வரலாம். அப்படி இல்ல தூரமா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு டைரக்டா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமா போய் வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம கிட் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம ஸ்கிரீன்ல காமிச்ச எல்லா பொருளுமே இருக்கு. என்னென்ன இருக்குன்றது சொல்றேன். இது நீம் ஆயில். இது செடியெல்லாம் பூச்சி பிடிக்கும் போது இது நம்ம தெளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பூச்சி இல்லாமல் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா செடி நல்லா ஊட்டச்சத்தா வளர்றதுக்காக உயிர் உரம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது அசோஸ்பைரில்லம். அடுத்து பாஸ்போ பாக்டீரியா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உயிர் உரம் தான். செடி நல்லா தழைச்சு வளர்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆர்கானிக் தான். இந்த கிட்டோடவே நம்ம விதைக்கிறதுக்கு தேவையான விதைகளும் கொடுத்துருக்காங்க. நான் லாஸ்ட் இயர் வாங்கினேன் இல்லையா, அப்போ இந்த விதைகள்லாம் பெரும்பாலும் நல்லா இல்லை. இந்த தடவை எப்படி இருக்கு அப்படின்றது தெரியல. நான் உங்களுக்கு விதைச்சிட்டு நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா சொல்றேன். தக்காளி, கத்திரி, கொத்தவரை, சொரக்காய், முள்ளங்கி இந்த எல்லா விதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் இதே விதை தான் அப்படின்ற மாதிரி கிடையாது. மாறி மாறி கலந்து கூட கொடுப்பாங்க. அதுல கீரை விதையெல்லாம் கூட வரலாம். இது ட்ரைகோடெர்மா விரிடி. இதுவும் ஒரு உயிர் உரம் தான். இது எல்லாத்தையுமே நம்ம எந்த அளவில் கலக்கணும் அப்படின்ற மாதிரியான ஃபுல் கைடன்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி, எல்லாருக்குமே எளிமையாக புரிகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி மண்கலவை தயாரிக்கிறது, எப்படி விதைக்கிறது, எப்படி நடவு பண்ணுறதுன்னு இப்படி எதுவுமே உங்களுக்கு தெரியலனா கூட யாரோட உதவியுமே தேவையில்லை. இந்த கைடு நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம் க்ரோ பேக்கோட குவாலிட்டி. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா க்ரோ பேக் நல்லா இருந்தால் தான், கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தால் தான் சில வருஷங்களுக்கு வச்சுக்க முடியும். கவர்மெண்ட் கொடுக்கறதுனால க்ரோ பேக்கோட குவாலிட்டி நல்லா இருக்காதோ அப்படின்னு யோசிக்க வேணாம். கண்டிப்பாக பேக்கோட குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு 4-5 வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதே இன்னுமே வச்சிருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஒரு கிட்ல 6 க்ரோ பேக் வரும். அதே மாதிரியே இந்த தென்னை நார்க்கட்டி, அதாவது இந்த கோகோபீட் பிளாக் இருக்கு இல்லையா, அது ஒரு பிளாக் 2 கிலோ வரும். அதே மாதிரி 6 பிளாக் கொடுப்பாங்க. அப்போ 12 கிலோ அளவுக்கு நமக்கு கோகோபீட் பிளாக் வந்துடும். ஒரு கோகோபீட் பிளாக்கை தண்ணியில் ஊற வச்சாலே 1/2 பக்கெட் 3/4 பக்கெட் அளவுக்கு ஊறி நிறைய வந்துடும். இந்த மானிய விலையில் வாங்கக்கூடிய மாடி தோட்ட கிட் ஒரு ஆளுக்கு 2 கிட் வரைக்கும் வாங்கலாம். உங்களுக்கு ஸ்டாக் எந்த அளவுக்கு அவைலபிலிட்டி இருக்கோ அதை பொறுத்து கொடுப்பாங்க. ஸோ 2 கிட் வாங்கினாலே உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வளர்க்குறதுக்கு போதுமானதாக இருக்கும். தோட்டம் அப்படின்றது நிறைய பேருக்கு கனவாக இருக்கும். சொந்த வீடு வச்சிருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இருந்தால் நிறைய பேரால் வளர்க்க முடியாது. சொந்த வீட்டில் இடமே இல்லை சுற்றி அப்படின்னா நம்மளால் வளர்க்குறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடி தோட்டம் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பறித்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.